மாயாவுடன் அந்த காட்டு பகுதியில் இருந்த கவினுக்கு ஒவ்வொரு நொடியும் நரகமாக இருந்தது. அவன் ஆட்களை அழைத்து விட்டான் தான், ஆனால் அவர்கள் இங்கு வந்து சேர சில மணி நேரம் ஆனது. அவர்களை பார்த்து கர்ஜித்தவன், இவ்வளோ நேரமா உங்களுக்கெல்லாம் வர்றதுக்கு என்று கேட்டான். அவர்கள் ஒன்றும் பறந்து வர முடியாதே, அவர்களும் சற்று நேரம் எடுத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும் என்பது நிதர்சனம். ஆனால் அவன் இருக்கும் நிலையில் அதை பற்றியெல்லாம் அவன் கவலைப்படும் நிலையில் இல்லை. அதை புரிந்து கொண்டவர்கள், சாரி சார், நாங்க உங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவ்வளோ நேரம் ஆச்சு, உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போயாகணும் என்றார். அதே நேரத்திற்கு சரியாக அவனுடைய ஆட்களை கூட்டிக் கொண்டு வந்த தேவ் மாயாவை கவினின் கைகளில் பார்த்தவுடன் ஆத்திரமடைந்தான். திடுதிடுவென்று நடந்து சென்றவன் அவன் கைகளில் இருந்தவளை தூக்கி கொண்டு, தேவையில்லை, இனிமே என் அக்காவை நான் பார்த்துக்கிறேன் என்று கூறிவிட்டு சென்றான். நடந்து கொண்டே இருந்தவன் ஒரு நொடி நின்று, இனிமே இவகிட்ட நீ வரவே கூடாது, இனிமே இவளை பார்க்கிற வேலை வச்சுக்காத. ஒரு நிமிஷம் என்ற கவினின் அதிகார குரல் அவனை நிறுத்தியது. அதை சொல்றதுக்கு உனக்கு எந்த விதமான ரைட்ஸும் இல்ல மிஸ்டர் தேவ் ரகுநந்தன். அவ என்னோட மனைவி. அவளை பார்க்கறதுக்கும் அவளை பார்த்துக்கிறதுக்கும் முழு உரிமை எனக்கு இருக்கு என்று உரிமையோடு அந்த வார்த்தைகள் வெளிவந்தது. அதை கேட்ட தேவ், வாய மூடுடா, உன்னாலதான் இன்னைக்கு என் அக்கா இந்த நிலைமையிலேயே இருக்கா, நீ உரிமையை பத்தி பேசுறியா? அவனுடன் சண்டையிட தயாராக இருந்தவனை பார்த்து அங்கு இருந்த ஒரு நபர், சார், நம்ம முதல்ல இவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம் சார், உங்க சண்டையை அப்புறம் வச்சுக்கோங்க. ஆம், இப்பொழுது ஒருவேளை மாயாவிற்கு இப்படி காயங்கள் ஏற்படாது இருந்திருந்தால் இங்கேயே இவனை எங்காவது குழி தோண்டி புதைத்திருக்கலாம் என்று யோசித்த தேவ் தன் ஆட்களை பார்த்து கர்ஜித்தான். இங்கிருந்து ஹாஸ்பிட்டல் எவ்வளவு தூரம்? ஒரு நபர், கவலைப்படாதீங்க சார், கொஞ்ச தூரம் தான், நம்ம சீக்கிரமாவே போயிடலாம் என்றனர். மாயாவை காரின் பின் சீட்டில் அமர்த்தியவன் அவள் தலையில் இருந்து வரும் ரத்தத்தை பார்த்து மிகவும் பயந்து போனான். கார் சில மணி நேரத்திலேயே மருத்துவமனையை சென்றடைந்தது. தேவின் குரல் மொத்த மருத்துவமனையையும் அச்சுறுத்தியது. டாக்டர், டாக்டர் என்று அவளை தூக்கி கொண்டு கத்திக்கொண்டே வந்தவனை பார்த்த மருத்துவர், என்னாச்சு என்னாச்சு என்று பதைப்புடன் கேட்டார். அவளுடைய நிலையை பார்த்தவர், நர்ஸ், உடனே இவங்களை உள்ள கூட்டிட்டு போங்க என்று கூறிவிட்டு தேவை பார்த்தார். அவனுடைய மொத்த உடை இரத்தத்தால் நினைந்திருந்தது. அவன் கோபத்தில் மருத்துவரை பார்த்து, எப்படியாவது இவங்களை காப்பாத்துங்க, இல்ல இந்த ஹாஸ்பிட்டல் இருக்காது, நீங்களும் இருக்க மாட்டீங்க என்றான். மிஸ்டர், கொஞ்சம் அமைதியா இருங்க, அவங்களை காப்பாற்ற வேண்டியது எங்களோட கடமை என்று கூறிவிட்டு மாயாவை சோதிக்க அவர் உள்ளே சென்று விட்டார். அவனுக்கு பைத்தியமே பிடித்து விடுவது போல் இருந்தது. இவ்வளவு பெரிய பிரச்சனையாகிவிட்டது. தன் கைபேசியை எடுத்தவன் ஒரு எண்ணுக்கு அழைப்பு விடுத்தான். அழைப்பு ஏற்கப்பட்ட மறுகணம் உடைந்து போன குரலில், அப்பா, நீங்க உடனே சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வாங்க என்று கூறிவிட்டு வேறு எதுவும் பேச தைரியம் இல்லாமல் அழைப்பை துண்டித்தான். தேவ் அங்கே அப்படியே அமர்ந்து விட்டான். மாயாவை சோதித்து விட்டு வந்த மருத்துவர், மிஸ்டர், நீங்க அவங்களோட தம்பி டாக்டர், எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு நம்ம உடனே அறுவை சிகிச்சை செஞ்சாகணும், அப்படி செஞ்சா கூட என்று அந்த இடத்தில் மருத்துவர் நிறுத்தி விட்டு தயங்கினார். என்ன ஆச்சு டாக்டர்? அவங்க பிழைக்கிறதுக்கு சான்ஸ் கம்மியா இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணா கூட அவங்க கோமாவுக்கு போறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. இதை கேட்ட மறுகணம் ஆத்திரத்தில் அங்கு இருந்த கண்ணாடியை ஓங்கி குத்தினான் தேவ். டாக்டர், என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, எனக்கு அவங்க நல்லபடியா வேணும் என்றான். அக்கா என்றால் அம்மாவுக்கு நிகர்தானே, அது அவன் வாழ்க்கையில் அது உண்மைதான். அவனுக்கு மாயா ஒரு தாயை போலத்தான் இருந்தாள். தேவ் அவ்வளவு கூறியும் எதையும் காதில் வாங்காதவன் போல் அங்கு வந்து நின்ற கவினை பார்த்து ஆத்திரம் அடைந்தவன் அவன் சட்டை காலரை சென்று பிடித்து கொண்டான். நாயே, உன்னாலதான் இன்னைக்கு என் அக்கா இந்த நிலைமையில இருக்கா,
நீ போய் சாகுறன்னா சித்து தொலைய வேண்டியதுதானே? எதுக்குடா அவளை இதுல இழுத்த என்று அவன் முகத்தில் ஓங்கி குத்தினான். சிரித்துக் கொண்டே தன் முகத்தில் உதட்டின் ஓரம் வழியும் ரத்தத்தை துடைத்தவன், பார், அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல. ஆனா அவளுக்கு இந்த நிலைமைக்கு காரணமானவன நானும் சும்மா விட மாட்டேன் என்று கூறிவிட்டு மருத்துவரை பார்த்து, டாக்டர், பேஷண்ட் எப்படி இருக்காங்க என்று கேட்டான். அவனை பார்த்த மருத்துவர் உறைந்து போய் நின்றார். அவர்களுடைய ஹாஸ்பிட்டல் சேரிட்டிக்கு மிகப்பெரிய தொகை கொடுக்கும் ஒரு நபர் கவின் தான். அவர் உடனே உற்சாகமாக, மிஸ்டர் கவின், இது நீங்க தானா? என்ன சார் நீங்க இந்த பக்கம்? அதெல்லாம் விடுங்க டாக்டர், முதல்ல அவங்க எப்படி இருக்காங்க? அவர் ஆச்சரியத்தில் வாயை பிளந்தாள். இந்த பெண் எப்பொழுது இங்கு வந்து அனுமதிக்கப்பட்டாரோ ஒருவருக்கு மேல் ஒருவர் அந்த பெண் மீது மிகவும் பாசமாகவும் அக்கறையாகவும் இருக்கின்றனர். சார், நீங்க அவங்களுக்கு ஹஸ்பண்ட் என்று உரிமையாக கூறினான். தேவிற்கு அவனை அங்கேயே துண்டு துண்டாக வெட்டி போட வேண்டும் போல் இருந்தது. டாக்டர் தயங்கிக் கொண்டே தேவிடம் கூறிய அதே விஷயத்தை அவனிடமும் கூறினான். தேவ், உன்னாலதான்டா, உன்னாலதான் இப்ப அவ இந்த நிலைமையில இருக்கா. சந்தோஷமா? உனக்கு இப்ப திருப்தியா என்று கேட்டான். அவனை உதாசீனம் செய்து விட்டு, டாக்டர், நீங்க என்ன வேணுமோ பண்ணுங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என் ஆளுங்க அதை செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா எனக்கு என் மனைவி பாதுகாப்பா திரும்ப என்கிட்ட வேணும். அவன் நல்லபடியா என்கிட்ட வரணும். அப்படி இல்லைன்னா இந்த ஹாஸ்பிட்டலும் இருக்காது, நீங்களும் இருக்க மாட்டீங்க. அந்த மருத்துவர் மனதிற்குள், நான் கடவுளா? நான் சாதாரண டாக்டர். தம்பியும் புருஷனும் மாத்தி மாத்தி என்னையும் என் ஹாஸ்பிட்டலையும் எரிச்சிடுவேன்னு மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. கடவுளே, அந்த பொண்ணை நீ காப்பாத்தினாதா இவனுங்க கிட்ட இருந்து நான் என்ன காப்பாத்திக்க முடியும் என்று மனதிற்குள்ளேயே அவர் புலம்பி விட்டு அங்கிருந்து சென்றார். தேவ் கவினை பார்த்து, மரியாதையா இங்கிருந்து போயிடு, இல்ல இதே ஹாஸ்பிட்டல்ல உன்னையும் அட்மிட் பண்ணிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ என்றான். அவன் முகத்தில் ஓங்கி குத்திய கவின், எனக்கு எதுவும் வாங்குற பழக்கம் இல்லை, நான் ஏதாவது வாங்கினா அதை வட்டியோட கொடுத்துருவேன் என்று கூறிவிட்டு அவனுடைய முகத்தில் இன்னும் ஒரு குத்து விட்டான். பார், நான் அவனுக்கு அப்பவே சொல்லிட்டேன், அவ என்னோட மனைவி. இந்த மாதிரி ஏளன பார்வையை ஒன்றை வீசிய தேவ், அப்படியா, இப்பதான் உனக்கு தெரியுதா? 3 வருஷத்துக்கு முன்னாடி சொத்துக்காக பொண்டாட்டிய கைவிட்டவெல்லாம் இங்க வந்து பேசக்கூடாது என்று கூறினான். இருவரும் மருத்துவமனை என்று கூட பாராமல் கட்டி கொண்டு உருண்டனர். அப்பொழுது ஒரு குரல் வந்தது. என்ன பண்றீங்க நீங்க என்று கேட்ட அந்த குரலின் திசையில் திரும்பி பார்த்த இருவரும் உறைந்து போய் நின்றனர். ஒரு நடுத்தர வயது மிக்கவர் அப்பொழுதுதான் நடந்து கொண்டு அங்கு வந்தார். அவருடைய நேர்த்தியான உடையும் கம்பீரமுமே கூறியது அவருடைய அனுபவத்தை. அவர் வந்து தேவை ஓங்கி ஒரு அறை விட்டார். உதவாக்கர, உன்னை நம்பிதானே அவளை இங்க விட்ட, நீ இருக்கும் போது எப்படிடா இப்படியெல்லாம் ஆச்சு என்றார். தலை குனிந்த தேவ், என்ன மன்னிச்சிடுங்கப்பா, நான் தான் அக்காவை பார்த்துட்டு இருந்திருக்கணும், நான் அவ சொன்னதை கேட்டிருக்க கூடாது, சாரிப்பா. மிஸ்டர் ரகுநந்தன்? அவர் கவினை திரும்பி பார்த்து விட்டு, நீ என்னப்பா இங்க பண்ற? என்ன? இந்த கேள்வியை நியாயமாக அவன் கேட்டிருக்க வேண்டும். நான் இங்க என் ஒய்ஃபை பார்க்க வந்தேன். மனைவியா? என் பொண்ணுதான் அப்பவே உனக்கு விவாகரத்து கொடுத்துட்டாலே. எத்தனை பேரிடம் இதை அவன் நிரூபித்துக் கொண்டிருப்பது? சற்று கர்வத்துடனும் எரிச்சலாகவும் தைரியமாகவும் வெளிப்பட்டது அந்த குரல். இங்க பாருங்க மிஸ்டர் ரகுநந்தன், நான் அந்த பேப்பரை உங்க கண்ணு முன்னாடியே தான் அன்னைக்கு எரிச்சு. அது மட்டும் இல்லாம நான் என் மனைவியை விட்டு விலகிதான் இருந்தனே தவிர அவளை கைவிட்டுட்டு போகல. அவனை கொலை செய்து விடலாம் என்று முடிவு செய்த தேவ் முன்னேற போக ரகு அவனது கைகளை பிடித்துக்கொண்டு, எதுவா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் என்று அவனை அடக்கினார். அவன் தந்தை அவனது கைகளை கட்டி போட்டு விட்டார். இல்லை என்றால் இங்கேயே இப்பொழுதே இவனுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பித்திருப்பான் தேவ். அனைத்து ஃபார்மாலிட்டிஸும் முடிந்தது. மாயாவை ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்து சென்றனர்.
மூவரின் பார்வையும் அந்த அறையின் மீதே நிலைக்குற்று நின்றது. என் தாரகை மாயாவை அங்கிருந்து மீட்டு கொண்டு வந்த பிறகு அவளை மருத்துவமனையில் அனுமதித்திருந்தனர். மாயாவின் நிலை சற்று மோசமாக இருந்தது. மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்தாக வேண்டும். அது மட்டுமில்லாமல் அவள் பிழைப்பதற்கு மிகவுமே கம்மியான வாய்ப்புகள் தான் இருக்கின்றது என்று கூறினார். அறுவை சிகிச்சை செய்ய ஆரம்பித்த பின் அந்த 3 ஆண்களின் கண்களும் அந்த அறையில் நிலைக்குத்தி நின்றது. விஷயத்தை கேள்விப்பட்டு அடித்து பிடித்து கொண்டு அங்கு வந்த சாரா, கவின் என்ன ஆச்சு? எப்படி இதெல்லாம் நடந்தது? மாயா நல்லா இருக்கல்ல? அவளுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? டாக்டர் என்ன சொன்னாரு? அவளை காப்பாத்திடலாம்ல? ஒன்னும் ஆகாதுல்ல? என்று ஒரே மூச்சு பதைப்புடன் கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனவளை பிடித்து நிறுத்தியவன், ஒரு நிமிஷம் மூச்சு வாங்கிக்கோ. எங்களுக்கும் இப்ப வரைக்கும் எதுவும் சரியா தெரியல. டாக்டர் ஆபரேஷன் செஞ்சுட்டு இருக்காரு. எதா இருந்தாலும் ஆபரேஷன் முடிஞ்சாதான் தெரியும் என்றான். அவள் கண்களில் கண்ணீர் குளம் கட்டியது. ஆனால் அழ அவள் விரும்பவில்லை. அவள் வந்து நின்றிருக்கும் நிலையை பார்த்தவன், நீ ஏன் இப்படி வந்து நிக்கிற? உன் ட்ரெஸ்ஸுக்கு என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். என்ன? அவள் பின்னால் இருந்து வந்த குரலுக்கு சொந்தக்காரனை பார்த்து அப்படியே விழித்து கொண்டு நின்றான் கவன். நீ இங்க என்னடா பண்ற என்று கேட்டான். உன்னோட வைஃப் தான் எனக்கு ஃபோன் பண்ணி இவங்களை காப்பாற்ற சொன்னாங்க, அதான். என்ன? மாயா இவனுக்கு அழைப்பு விடுத்து உதவி கேட்டாளா? சரி, ஓகே. அவங்க எப்படி இருக்காங்க என்று கேட்டான். இன்னும் எங்களுக்கு எதுவும் சரியா தெரியல. நேராக சாராவிடம் வந்து நின்றவன், நீ இப்போது நல்லா தானே இருக்க என்று கேட்டான். இவர்கள் இருவரையும் ஒரு சேர பார்த்தவன் ஆள்காட்டி விரலை அவர்களிடம் பார்த்து, நீங்க 2 பேரும் ஒன்னா என்று கேட்டான். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. மாயா எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இவரை அனுப்பிவிட்டா. ஹோட்டல் ரூம்ல இருந்து அவ வெளியே வர்றதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி நான் மாட்டிக்கிட்டேன், அதான். சரி சரி, நீ நல்லா இருக்கல்ல? நான் எத்தனை வாட்டி இதையே சொல்றது? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் என்று எரிச்சலாக கூறியவளை பார்த்து, சரி ஓகே, நான் எதுவும் கேட்கல, டென்ஷன் ஆகாத, உட்காரு என்று அவளை அமர்த்தி விட்டான். அவன் சற்று பயந்து போய் இருப்பதை பார்த்த விக்ராந்த், டேய் ஏன்டா இப்படி பயப்படுற? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, பார்த்துக்கலாம் விடு. ஆம், அவன் எந்த விஷயத்திற்கும் பயந்ததில்லைதான். ஆனால் மாயா என்று வரும்பொழுது அதெல்லாம் காற்றில் போய் விடுகின்றது. அவன் நேசிக்கும் ஒரே பெண் அவள்தான். அவள் மிகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நினைக்கும் ஒரு ஜீவன். அவனுக்கு மொத்த உலகமே அவள்தானே. காதல் ஒரு விந்தை தானே. அதில் ஒரு தடவை நாம் யார் மீதாவது நேசம் வைத்து விட்டால் அவர்களுக்கு என்ன ஆனாலும் நாம் 1000 முறை சிற்று பிழைப்பது மிகவும் சாதாரணமான விஷயம்தானே. அவன் தோலை ஆறுதலாக தட்டி கொடுத்தவன் அங்கு அமர்ந்திருந்த சாராவை பார்த்து, உனக்கு நான் வேற ட்ரெஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் என்றான். இல்ல அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை என்று உடனே மறுத்தவளின் காதுக்கு அருகே சென்று அவளுக்கு மட்டும் கேட்கும் வண்ணம், கொளிச்சி, எனக்கு என் கோட் வேணும். இதுல நீ பார்க்க இன்னும் குட்டையா கியூட்டா தான் இருக்க, ஆனா எனக்கு என் ட்ரெஸ் திருப்பி வேணும் என்றான். அவனை பார்த்து முறைத்தவள், யாருடா குட்டச்சி? நீதான், பனைமரத்துல பாதி இருக்க, நீ வளர்ந்துட்டே போனா அதுக்கு நான் என்ன பண்றது என்று கேட்டுவிட்டு அவன் கால்களை மிதித்து விட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். சாரா தனியாக சென்று அமர்ந்து அந்த ஹோட்டலில் நடந்ததை நினைத்து பார்த்தாள். பிளாஷ்பேக். அந்த பெண் அமர்ந்து ஆஸ்கார் அவார்ட் கொடுக்கும் அளவிற்கு நடிக்கும் நடிப்பை பார்த்தவள், முதல்ல எந்திரி நீ என்று அவளை தூக்கி நிறுத்தியவள், இங்க பாருமா, நீ நடிக்கிற இந்த ஓவர் ஆக்டிங்க பாக்குறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை. எனக்கு இன்னும் 1000 பிரச்சனை இருக்கு. நான் முதல்ல என் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கணும். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு. நீ எதுக்கு இப்படி நடிக்கிறன்னு எனக்கு தெரியும். ஆனா என்கிட்ட இருந்து நீ 1 ரூபாய் வாங்க முடியாது. முதல்ல வெளியே போ. பார்த்து கைகளை நீட்டினாள். அந்த பெண்ணுக்கு ஆத்திரம் தாங்கவில்லை. அவள் தோள்களை பிடித்து இறுக பற்றியவள், ஹே,
நீ நீ சாரா தானே? நீயும் என்ன மாதிரி மீடியால தானே வேலை செய்யற? இங்க பார், ஒழுங்கா என்னை காயப்படுத்தினதுக்கு எனக்கு நஷ்ட ஈடு கொடு, இல்ல உன்னோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும் என்று மிரட்டியவளை ஏளனமாக பார்த்து அவள் கைகளை உதறி, ஏய் போடி, உன்ன மாதிரி நான் 1000 பேரை பார்த்துட்டேன். கேவலம் காசுக்கு எப்படி நடிக்கிற? என் கை கூட உன் மேல படல என்று கூறினான். அந்த பெண் அவளை இன்னும் ஆத்திரப்படுத்துவதை தாங்காமல் அவளை ஓங்கி அறைந்தவள் மரியாதையா ரூமை விட்டு வெளியே போயிடும். இல்ல, நான் மனுஷியா இருக்க மாட்டேன். இங்கு நடந்து கொண்டிருப்பதை மொத்த ஹோட்டல் பணியாட்களும் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். கோபத்தில் சாராவை அந்த பெண் தள்ளிவிட முயலும் பொழுது அவள் மேல் சட்டை கிழிந்து விட்டது. அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்று கொண்டிருந்தாள் சாரா. இதற்கு மேலும் இந்த பிரச்சனையை விட்டால் அது கைமீறி போய்விடும் என்று நினைத்த விக்ராந்த், ஹே என்ன பண்ற என்று கூறிக்கொண்டே வந்தவன் அவனுடைய கோட்டை கழற்றி சாராவின் மீது போர்த்தி அவளை தன் பக்கம் அணைத்து பிடித்து கொண்டான். என்ன பண்றீங்க நீங்க என்று அவன் கோபமாக கேட்டதில் பயந்த அந்த பெண், நீங்க யாரு? அவங்க என்ன அடிச்சிட்டாங்க, எனக்கு காயமாயிடுச்சு, எனக்கு நஷ்ட ஈடு வேணும் என்று கேட்டாள். அந்த பெண்ணின் முகத்தில் சில ஆயிரங்களை எடுத்து வீசியவன், இந்தா போர்கிட்டு கிளம்பு என்றான். அவன் மிகவுமே அழகாக இருந்தான். அவனது அழகில் சொக்கி போன அந்த பெண் பார்த்து, ஹேய் கிளம்புனா உனக்கு புரியாதா, கெட் அவுட் என்று கத்தியவனை மனதிற்குள்ளேயே அர்ச்சித்தவள், பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கான், ஆனா பொண்ணுங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியல. சாரா, நீ தப்பா நாளை பகச்சுக்கிட்ட. இனிமே பாரு, உன்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன் என்று கூறினாள். நீங்க யார் இவங்களுக்கு? அது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல, கிளம்புங்க என்று கர்ஜித்தான். அவன் ஆட்களை பார்த்து, இந்த பொண்ணை வெளியே அனுப்புங்க என்று கூறிவிட்டு பயத்தில் உறைந்து போய் நின்றிருக்கும் அவளை கீழே குனிந்து பார்த்தவன், நீ நல்லா இருக்கல? அவள் சுய நினைவிலே இல்லை போல் அவளை உலுக்கியவன், ஏய் உனதான் நல்லா இருக்கல்ல? ஆ என்றான். அவனுடைய ஆள் ஒருவன் கவினை பற்றிய விஷயத்தை தெரிவித்த மறுகணம் அவர்கள் மருத்துவமனைக்கு விரைந்து வந்தனர். அங்கு தனியாக அமர்ந்து கொண்டிருந்தவளின் கைகளில் ஒரு பையை திணித்து, போ சேஞ்ச் பண்ணிட்டு வா என்று கூறினான். அவனிடம் எந்த விதமான சண்டையும் செய்யாமல் அவள் அங்கிருந்து சென்று விட்டாள். அங்கு இருந்த அனைவரின் மனதிலும் ஒரு பயம் இருந்தது. மாயாவிற்கு ஏதாவது ஆகிவிட்டால் என்ன செய்வது? அங்கு அவர்கள் மட்டுமல்ல, நடந்து கொண்டிருக்கும் அனைத்தையும் வேறொரு ஆள் தூரத்தில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். அவர் தன்னுடைய உதட்டிற்குள், உனக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன், நீ சாகணும்னா கூட அது நான் நினைச்சாதான் நடக்கும் மாயா. இனிமே பாரு, உன் வாழ்க்கையில நான் விளையாட போற விளையாட்டுல திக்கு முக்காடி நிக்க போறேன். இனிமே நான் கொடுக்குற ஒவ்வொரு சவாலையும் நீ எப்படி எதிர்கொள்ற நான் பார்க்கணும் பார்ட்னர். அதே மர்ம நபர் தான். அவர் எந்த திட்டத்தில் மாயாவை அங்கு அழைத்து சென்றார்? அவர்தான் மாயாவின் காயங்களுக்கு காரணமா? அந்த மர்ம பெண் யார்? மாயாவால் இந்த சவால்களை சமாளிக்க முடியுமா? அவள் மரணத்தை வென்று திரும்பி வருவாளா? தான் இருந்தது. அது மாயா நல்லபடியாக அவர்களிடம் திரும்பி வர வேண்டும் என்பது மட்டும்தான். அறுவை சிகிச்சை முடிவடைந்த பின் மிகவும் சோர்வாக வந்த மருத்துவரை பார்த்து எதிர்பார்ப்புடன் காத்திருந்தனர் அங்கிருந்த அனைவரும். அவர்களை நோக்கி நடந்து வந்த மருத்துவர், பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடுச்சு, இனிமே எல்லாம் அவங்க கையில தான் இருக்கு, அவங்க எவ்வளவு சீக்கிரம் ரெக்கவர் ஆகுறாங்களோ அதை வச்சுதான் நாங்க அவங்களுக்கு மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் என்றார். ஒருவேளை அவங்க சில மணி நேரத்துல கண்ணு முழிக்கலன்னா நிச்சயமா அவங்க கோமாக்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்று அவர்களின் தலையில் மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டார் மருத்துவர். கவின் மிகவுமே பொறுமையாக தேர்ந்தெடுத்து வார்த்தைகளை தெளிவாக கூறினான். டாக்டர், நீங்க என்ன வேணுமோ செய்யுங்க, ஆனா எனக்கு என் மனைவி பத்திரமா திரும்ப வரணும், இல்லைன்னா
என்று அவன் வாக்கியத்தை முடிவடை செய்யவில்லை. அதை அப்படியே விட்டுவிட்டான். மருத்துவரின் நெற்றியில் வியர்வை சுரந்தது. அவர் அந்த இடத்தை விட்டால் போதுமென்று ஓடிவிட்டார். இது என்ன நியாயம்? இந்த பெண் இங்கு அனுமதிக்கப்பட்டதிலிருந்து மொத்த மருத்துவமனையையும் அவன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கின்றான். அங்கு எங்கு திரும்பி பார்த்தாலும் கருப்பு உடையுடன் துப்பாக்கியுடன் ஆட்கள் நின்று கொண்டிருக்கின்றார்களே. அவர் எதுவும் சொல்ல முடியாத நிலையில் இருக்கின்றார். நிச்சயமாக அவர் கவினை பகைத்து கொள்ள விரும்பவில்லை. அங்கு பயந்து போய் அமர்ந்திருந்த சாராவிடம் சென்ற விக்ராந்த், ஒன்றும் இல்லை, ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, அவ இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணை முழிச்சிடுவான்னு டாக்டர் சொன்னாரு. அவன் மருத்துவர் சொன்னதை அவளிடம் சொல்லி அவளை பயம்படுத்த விரும்பவில்லை. அவள் மிகவுமே சோர்வாக இருப்பதை பார்த்தவன், நான் வேணா இங்க ஏதாவது ரூம் அரேஞ்ச் பண்ணி தர சொல்லவா என்று கேட்டான். இல்ல வேண்டாம் என்று கூறிவிட்டு இன்னும் தன் கைகளை பிசைந்து கொண்டு அமர்ந்திருந்தாள். அவள் பக்கம் அமர்ந்தவன், எதுக்கு இவ்வளவு பயப்படுற? நான் டாக்டர் சொன்னதை கேட்டேன், நீ பொய் சொல்ல வேண்டாம் என்றார். சரி, அவ பிழைக்கவே மாட்டான்னு நினைச்சோம். இப்போ அவளுக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்றாங்கல்ல, இனிமேலும் ஒன்றும் நடக்காது, தேவையில்லாம எதையாவது யோசிச்சுட்டு இருக்காது என்று பொறுமையாக அவளது தலையை நீவி விட்டான். அவன் மீது அமைதியாக சாய்ந்து கொண்டாள் சாரா. அங்கு தேவிற்கு கீழே பணிபுரியும் காவல்துறை அதிகாரி ஒருவர் வந்து தேவிடம் தனியாக பேச வேண்டும் என்று அவனை அழைத்து சென்றார். யாரிடமும் எதுவும் கூறாமல் அங்கிருந்து சென்று விட்டான் தேவ். இதையெல்லாம் கேட்டு ஒரு பெருமூச்சு எடுத்துக்கொண்ட கவின் அங்கு தனிச்சையாக அமர்ந்திருக்கும் அந்த பெரியவரின் பக்கம் சென்று அமர்ந்தான். ரகுநந்தன் அவனை பார்த்துவிட்டு, நீ இன்னும் இங்கதான் இருக்கியா? நீ இன்னும் போகல? போறதா? அவ கண்ணை திறந்து பாக்குற வரைக்கும் நான் இங்க இருந்து எங்கேயும் போக போறதில்லை மிஸ்டர் ரகுநந்தன் என்று தீர்க்கமாக ஒலித்தது அவனது குரல். ஓ அப்படியா என்று அவர் ஏளனமாக கூறினார். ஏன் இப்போ இப்படி பேசுறீங்க? வேற எப்படிப்பா பேசுறது? நீயே சொல்லு பார்க்கலாம். ஏதேது அக்கறை எல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு என்று கேட்டார். இங்க பாருங்க மிஸ்டர் ரகுநந்தன், உங்களோட கோவம் நியாயமானதுதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா மாயா எனக்கு எவ்வளவு முக்கியன்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டாலும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்று கூறினான் கவன். எதப்பா புரிஞ்சுக்க சொல்ற? ஒருத்தர் மேல ஒரு தடவை தான் நம்பிக்கை வைக்க முடியும். அந்த நம்பிக்கைய நான் உன் மேல வச்சேன், அதுவும் மாயா விஷயத்துல வச்சேன். ஆனா நீ அவளை அப்படியே கைவிட்டுட்டியே. ஒரு தடவை கூட எது உண்மை பொய்ன்னு கூட உன்னால யோசிக்க முடியல. அவன் தவறு செய்திருக்கிறான் தான், அதற்காக இவ்வளவு பெரிய தண்டனையா? அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை. பல வருடத்திற்கு முன்னால் அவன் துளைத்த அதிர்ஷ்டமும் காதலும் அவனை திரும்பி வந்து சேரும் என்று வந்த உடனே கைவிட்டு போகும் நிலையில் இருக்கின்றதே. அவன் தலையை தொங்க போட்டுக்கொண்டு, மிஸ்டர் ரகுநந்தன், நான் இந்த தடவை பேச்சில் அல்ல, என் மாற்றத்தை உங்களுக்கு செயல்ல உணர்த்தி காட்டுவோம் என்று கூறினான். அவன் பொய் சொல்லுவது போல் ரகுவிற்கு தெரியவில்லை. அவன் தோள்களை தட்டி கொடுத்தவன், சரி, அப்போ இந்த தடவை முடிவை மாயா கிட்டேயே விட்டுடலாம். இந்த தடவை யாரும் தலையிட மாட்டோம் என்றார். அவன் எதிர்பார்ப்புடன் அவரை பார்த்து, இந்த 3 வருஷத்துல அவ என்னை பத்தி ஏதாவது பேசியிருக்காளா? அவன் கண்களில் இருந்த எதிர்பார்ப்பை பார்த்தவன், நீ என்னைக்கு அவளை கடைசியா பார்த்தியோ அதுதான் நானும் என் பொண்ணை பார்த்த கடைசி நாள். அதுக்கப்புறம் இப்போ இப்படி பார்க்கறேன் என்று உடைந்து போன குரலில் கூறினார் அவர். கவினால் அதை நம்ப முடியவில்லை. அவள் யாரை வேண்டுமானாலும் காயப்படுத்துவாள், ஆனால் அவள் தந்தையை நிச்சயமாக இல்லை. அப்படி இருக்க அவரை கூட பார்க்காமல் இந்த 3 வருடம் அவள் எப்படி இருந்தாள்? அவனுக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் இந்த சூழ்நிலையில் அவன் அதை பற்றி யோசிக்கவில்லை.
தேவின் ஆட்கள் அந்த வீட்டை சல்லடை போட்டு சலித்து விட்டனர். ஆனால் அவர்களுக்கு தேவைப்படுவது போல் எவ்வித ஆதாரமும் அவர்களுக்கு அங்கு கிடைக்கவில்லை. தேவால் இதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அங்கு ஒரு பெண் இருக்கின்றாள் என்றால் அவள் காற்றில் கரைந்து விட்டாளா? ஆம், அந்த மர்ம பெண்ணை பற்றிய சில வதந்திகளும் இருந்தது. அங்கு அப்படி ஒரு பெண் நிஜமாக இருந்தால் இப்பொழுது எங்கே சென்று விட்டாள்? தேவ் தன்னுடைய ஒரு ஆளை அழைத்து இந்த இடத்தின் உரிமையாளரை பற்றிய விசாரணையை ஆரம்பிக்குமாறு கூறினான். அவனது கைபேசிக்கு ஒரு தெரியாத எண்ணில் இருந்து அழைப்பு வந்தது. ஆனால் தேவிற்கு அந்த எண் நன்கு பரிச்சயமாக இருந்ததால் அழைப்பை ஏற்றவன், ஹலோ, தேவ் ஹியர் என்றான். மாயா எப்படி இருக்கா என்று அந்த பக்கத்தில் இருந்து ஒரு பெண்ணுடைய குரல் வந்தது. அவன் நடந்தேறிய அனைத்து விஷயத்தையும் கூறிய பின்பு, டேய், உன்னை நம்பிதானே நான் அவளை அங்க அனுப்புனேன். நீ என்ன அவளை பாத்துக்கிற? இதுதான் நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ண லட்சணமா என்று அவன் மீது பிழுபிழுவென்று பிடித்து கொண்டு திட்ட ஆரம்பித்தவள், அவன் என்ன சொல்வது என்று கூட தெரியாமல் முழித்து கொண்டிருந்தான். அந்த அளவிற்கு இடைவெளி விடாது அவனை திட்டி தீர்த்து கொண்டிருந்தான். அவன் ஒரே வார்த்தையில், என்னை மன்னிச்சுடு, இது ஏன் தப்புதான், இத மட்டும் ஒழுங்கா கேட்டுடுடா உதவாக்கற என்று கூறிவிட்டு, நான் அங்க வரணும், எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு எனக்கு சொல்லு என்று அழைப்பு துண்டிக்கப்பட்டது. ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு தன்னுடைய வியர்வையை துடைத்தவன், கடவுளே, இவகிட்ட இருந்து எங்களை காப்பாத்துப்பா என்று நொந்து கொண்டான் மனதிற்குள். அங்கு நன்றாக இருக்கையில் சாய்ந்து அமர்ந்து கொண்டான் கவின். ஹாஸ்பிட்டல் மொத்தம் மிகவும் அமைதியாக இருந்தது. அந்த அமைதி அவனுக்கு ஏதோ நினைவு ஊட்டி கொண்டிருந்தது. தன்னவளை நினைவுகளில் சுகமாக நினைத்து கொண்டு அங்கு அமர்ந்து கொண்டிருந்தான் கவின்.